Taste the Daily. மத்திய அரசு சுரங்கங்களின் ஏலத்திற்கான உரிமையை தனது கட்டுப்பாட்டில் எடுக்காததால் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க திமுக அரசு முறைகேடு செய்து ஒப்புதல் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பேசிய அவர், இந்திய அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு 75வது ஆண்டை கொண்டாடுகிற வேளையில் அரசியலமைப்பை வரலாற்று ஆவணமாக வழங்கிய அண்ணல் அம்பேத்கருக்கு இதயபூர்வமாக நன்றி தெரிவிப்பதாக கூறினார். மேலும் 8வது அட்டவணையில் உள்ள தமிழ் உட்பட அனைத்து மொழிகளையும் தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை முதலில் நிறைவேற்றியது புரட்சித் தலைவி ஜெயலலிதா என பெருமிதம் தெரிவித்த அவர், தற்போது வரை பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது மோடி ஆட்சியில் ஒரு கனவாகவே உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவும் காங்கிரசும் கைகோர்த்து கொண்டு கச்சத்தீவை தாரை வார்த்ததால் தற்போது வரை தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதே கல்வி மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்ட போதிலும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என கூறி தமிழக மக்களை திமுக அரசு ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார்.